இன்றைக்கி நம்ம ரெகுலர் ஃபைனான்ஸ் டாபிக்ஸ்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்கை சுற்றி பார்க்கலாம். எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்குங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேஷ்னல் பார்க்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், வைல்ட் லைஃப் ஆகட்டும், ஹாட் ஸ்ப்ரிங், கெய்சர்னு ஜியோதெர்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நிறைய வகையில் இது ஒரு யூனிக்கான பார்க். சில இடங்கள்லாம் ஏதோ வேற்று கிரகத்தில் இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கிளிப்ஸ் நாங்கள் 2018 சம்மரில் அங்கே போனப்போ ஷூட் பண்ணது. ஹோப் யூ ஆல் லைக் இட். எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க் ஃபார் த மோஸ்ட் பார்ட் வயோமிங் ஸ்டேட்டில் இருந்தாலும் சில பகுதிகள் மாண்டானா ஸ்டேட்டில் இருக்குது. பார்க்குக்கு பக்கத்தில் மேஜர் சிட்டி ஏர்போர்ட்ஸ் எதுவும் இல்லை. போஸ்மேன், ஜாக்சன் ஹோல், ஐடாஹோ ஃபால்ஸ்னு எல்லாமே சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ். அதனால் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாங்கள் யூட்டாவில் இருக்கிற சால்ட் லேக் சிட்டிக்கு ஃப்ளைட் பண்ணிவிட்டு 5 hours ட்ரைவ் பண்ணி பார்க்குக்கு போனோம். இந்த பார்க்கில் மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மேப்புக்கு நடுவில் இருக்கிற அந்த 8 தான் இந்த பார்க்குக்கு உள்ளே இருக்கிற மெயின் ஏரியாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற ரோடு. இதோட மொத்த டிஸ்டன்ஸ் 154 மைல். அப்போ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ பெரிய நேஷ்னல் பார்க்குன்னு. இதோட மொத்த ஏரியா கிட்டத்தட்ட 3500 ஸ்கொயர் மைல். இந்த மொத்த பார்க்குமே ஒரு சூப்பர் வால்கனோக்கு மேலே இருக்குது. சூப்பர் வால்கனோன்னா இது எரப்ட் ஆச்சுன்னு வைங்க, அமெரிக்காவில் பாதி பஸ்மமாக இருக்கும், மீதி சாம்பலில் கவர் ஆகியிருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும் இதோட எரப்ஷன். பயம் வேண்டாம், கடைசியாக இது எரப்ட் ஆனது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால். அது மறுபடியும் நடக்கிறதுக்கு இன்னும் பல ஆயிரம் வருஷங்கள் ஆகும். அதனால் இப்போவே மூட்டை முடிச்ச கட்ட வேண்டாம், தைரியமாக அமெரிக்காவில் இருக்கலாம். பார்க்குக்கு உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு 9 லாட்ஜ் இருக்குது. உள்ளேயே இருந்தோம்னா எல்லா இடங்களையும் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் அதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லாட்ஜ் ரூம்ஸு டக்குன்னு ஃபில் ஆகிடும். அதனால் சம்மரில் போகணுன்னா அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ண பார்க்கணும். அப்புறம் இந்த ரூம்ஸில் குக்கிங் அலௌடு கிடையாது. பார்க்குக்கு உள்ளே இருக்கிற கஃபேல தான் சாப்பிட்டாகணும். அங்கேயும் ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. நாங்கள் 3 நாள் பார்க்கு உள்ளே ஸ்டே பண்ணோம். 2 நாள் வெளியே வெஸ்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வெஸ்ட் எல்லோஸ்டோனில் ஸ்டே பண்ணோம். வெளியே ஸ்டே பண்ணது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் காலையிலே எழுந்திரிச்சு பார்க்குக்கு உள்ளே வந்துடணும். கொஞ்சம் லேட் ஆனால் கூட பார்க் ரோடெல்லாம் டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் சால்ட் லேக் சிட்டியில் இருந்து வந்த ஃபஸ்ட்டு நாள் கேனியன் வில்லேஜில் இருக்கிற லாட்ஜில் ஸ்டே பண்ணோம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் கிராண்ட் கேனியன் ஆஃப் எல்லோஸ்டோனுக்கு போனோம். இது அரிசோனாவில் இருக்கிற ஆக்சுவல் கிராண்ட் கேனியன் அளவுக்கு 6000 அடி ஆழம் இல்லைன்னா கூட 1200 அடி ஆழத்தில் இந்த பள்ளத்தாக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கேனியனில் ஓடுற எல்லோஸ்டோன் ரிவரோட லோவர் ஃபால்ஸ். இதுக்கு மேலே அப்பர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த கேனியனோட ராக்ஸ் கலர் பார்த்தீங்களா, எல்லோ. அண்ட் ஸோ இந்த பார்க்கோட பெயர் காரணம். இந்த ஸ்பாட்டுக்கு பேர் ஆர்டிஸ்ட் பாயிண்ட். இதுக்கு பக்கத்துலேயே சவுத் ரிம் ட்ரையல் இருக்குது. அதில் நாங்கள் ஃபுல் ஹைக் போகலை, ஆனால் ஒரு 1 மைல் கேனியனை ஒட்டி போயிட்டு வந்தோம். அமேசிங் வியூஸ். இங்கே ராக்ஸ் பிங்க் அண்ட் எல்லோ கலராக மிக்ஸ் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். சூப்பர் வால்கனோக்கு மேலே இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஸ்டீம் வென்ஸ் இருக்குது. அதிலிருந்து வந்த ஹீட்டும் மாய்ச்சரும் சேர்ந்து தான் ராக்ஸை குக் பண்ணி இந்த கலருக்கு மாற்றியிருக்கு. இதுதான் நாங்கள் இந்த பார்க்கில் பார்த்த முதல் இயற்கையின் கலைப்படைப்பு. மதியம் ஹேடன் வேலி போனோம். எக்கச்சக்கமான பைசன் ஹெர்ட் பார்த்தோம். பைசன் பார்க்குறதுக்கு சோம்பலாக எரும மாடு மாதிரி தெரியும். ஆனால் இது வைல்டு அனிமல் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு 100 அடி தள்ளியே நின்றுக்கிறது நல்லது. நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறேன்னு ஆர்வமாக பக்கத்தில் போய் குத்து வாங்கின கதையெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அதனால் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக உங்களுக்கு செல்ஃபிட்டிஸ்ங்கிற செல்ஃபி எடுக்கிற வியாதி இருக்குதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவினிங் எல்லோஸ்டோன் பார்க்கோட ஹைலைட் கிராண்ட் பிரிஸ்மெட்டிக் ஸ்ப்ரிங்கை பார்க்குறதுக்கு ஒரு 1.5 மைல் ஹைக் போனோம். செம்ம வியூ, ரெயின்போ கலர்ஸ் மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. நாம் இதை 4th டே அப் க்ளோஸில் பார்ப்போம். இதுதான் இந்த பார்க்கில் இருக்கிற பிக்கெஸ்ட் ஹாட் ஸ்ப்ரிங். இதோட டாப் வியூ வின்டர் சீசனில் இப்படி இருக்கும். இது நான் எடுத்த ஃபோட்டோ இல்லை. 2வது நாள் லமார் வேலி போனோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் டவர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற 1 மைல் ட்ரையலில் போனால் கீழே ரிவரை அப் க்ளோஸில் பார்க்கலாம்.
லமார் வேலியை அமெரிக்காவின் செரன்கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வைல்ட் லைஃப் இங்கே பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் அல்லது சன்செட்டுக்கு ஜஸ்ட் முன்னால் வந்தால் நிறைய வனவளங்களை பார்க்கலாம். இது ப்ராங்ஹார்ன் அப்படிங்கிற ஒரு மான் வகை. லமார் வேலியில் இதை எக்கச்சக்கமாக பார்க்கலாம். எல்லோஸ்டோனில் உல்ஃபை பார்க்குறதுக்கான பெஸ்ட் சான்ஸ் இந்த லமார் வேலியில் தான். எங்களால் பார்க்க முடியல, ஆனால் அதோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் கயோட்டியை பார்த்தோம். இங்கே கல்கி தூரத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற பைசன்ஸை பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே பிளாக் ஸ்பாட்ஸாக தெரிகிறது எல்லாம் பைசன்ஸ். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் அப்படியே பார்க்கோட நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வழியாக பியர் டூத் ஹைவேல போனோம். செம்ம பியூட்டிஃபுல்லான சீனிக் ஹைவே. நீங்கள் எல்லோஸ்டோன் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர்நூன் இந்த ட்ரைவ் போங்க. மவுண்டன் மேலே போக போக ஸ்னோ லெவல் கூடிட்டே போச்சு. இங்கே ஃபோட்டோவில் ஸ்னோ மொபைலில் 2 பேர் மலை மேலே ஏறி இறங்கி விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். 3rd டே மேமத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்க்கு போனோம். போகிற வழியில் ஒரு பிளாக் பேர் 3 குட்டிகளோட ரோடை கிராஸ் பண்ணி போகிறத பார்த்தோம். கரடி நடமாட்ட ரோடு பக்கம் இருந்தால் பார்க் ரேஞ்சர்ஸ் உடனே அங்கே வந்துடுவாங்க. இங்கே 2 பக்கமும் டிராஃபிக்கை பிளாக் பண்ணி கரடியை அதோட குட்டிகளோட சேஃபாக ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் டூரிஸ்ட் எல்லாம் சுற்றி நின்றுட்டு ஆர்வமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது 3ல் ஒரு குட்டி தனியாக இந்த பக்கம் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த கரடி மறுபடியும் திரும்ப வந்து 3வது குட்டியும் சேர்த்து கூட்டிகிட்டு கிராஸ் பண்ணிச்சு. அதீத தாய்ப்பாசம் கொண்டவங்கள மாமா பேர்னு சொல்லுவாங்களே, அது ஏன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. எல்லோஸ்டோனில் நாங்கள் விசிட் பண்ண ஃபஸ்ட்டு ஹாட் ஸ்ப்ரிங் மேமத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். லைம்ஸ்டோன் குகைகளை இன்சைட் அவுட் ஃப்ளிப் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு மேமத் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, எல்லோஸ்டோனில் வருஷம் வின்டரில் நிறைய ஸ்னோ விழும். அந்த ஸ்னோ வாட்டர் எல்லாம் கீழே பூமிக்குள்ளே போகும்போது இங்கே தான் கீழே சூப்பர் வல்கனோ இருக்குதே, அந்த வல்கனோவில் இருக்கிற மேக்மா, அதாங்க அந்த நெருப்பு குழம்பு, அதிலிருந்து வர்ற சூடு இந்த தண்ணியை கொதிக்க வச்சு அது ஹாட் ஸ்ப்ரிங்காக மேலே வருது. இந்த வெந்நீர் அப்படி மேலே வரும்போது மேக்மாவில் இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். அந்த கார்பானிக் ஆசிட் பூமிக்கு உள்ளே இருந்து மேலே வரும்போது வர்ற வழியில் இருக்கிற லைம்ஸ்டோனை கரைச்சி மேலே ஹாட் ஸ்ப்ரிங்காக வரும். மேலே வந்த பிறகு இதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு காற்றுல ரிலீஸ் ஆகிடும். கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிட்டால் இந்த சொல்யூஷனில் லைம்ஸ்டோனால் கரைஞ்சி இருக்க முடியாது. அது சாலிடாக வெளியே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி செட்டில் ஆனது தான் இப்படி வெள்ளை கலரில் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் இங்கே இருக்கிற ஆல்ஜி அண்ட் பாக்டீரியாவில் இருந்து வருது. இந்த கலர்ஸ் எல்லாமே இதில் வாழ்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் இருந்து வருது. கிட்டத்தட்ட 50 ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. சுற்றி அழகாக ஒரு 2 மைல்ஸுக்கு போர்ட் வாக் போட்டிருக்காங்க சுற்றி பார்க்க. சுற்றி பார்த்துட்டு பார்க்கிங் லாட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு பெரிய புல் ஸ்னேக். பார்க்க பயங்கரமாக இருக்குது, ஆனால் இது விஷம் இல்லாத பாம்பு. மதியம் நோரிஸ் கைசர் பேசின் போனோம். ஹாட் ஸ்ப்ரிங்னா வெந்நீர் ஊற்று அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த ஹாட் ஸ்ப்ரிங்
அப்பப்போ வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி பிச்சுட்டு மேலே அடிச்சுன்னு வைங்க, அதுதான் கெய்சர். ஓ, அதனால தான் வாட்டர் ஹீட்டரை நம்ம ஊரில் கெய்சர்னு சொல்கிறோமோ? இருக்கும். இங்கே இருக்கிற போட் வாக் கிட்டத்தட்ட 2.5 மைல்ஸ் இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா போட் வாக்கை விட்டு கீழே இறங்காதீங்க. ரொம்ப ஃப்ரெஜைலான லேண்ட்ஸ்கேப் இது. டக்குன்னு ஃப்ளோர் உடஞ்சி கீழே ஆசிட் வெந்நீருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டீம் போட் கெய்சர். இது எரப்டாகி வாட்டர் ஃபவுண்டன் வெளில வந்தால் 300 அடி உயரம் வரைக்கும் இது போகும். இதுதான் உலகத்திலேயே டாலஸ்ட் ஆக்டிவ் கெய்சர். ஆனால் எப்போ எரப்ட் ஆகும்னு இதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. யூஸ்வலாக 4 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எரப்ட் ஆகிட்டு இருந்தது. 2018 இருந்து எவ்ரி வீக் எரப்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் போனதுக்கு முந்தின நாள் தான் எரப்ட் ஆகி இருந்துச்சு. இது எரப்டானா அப் டு 40 மினிட்ஸ் வரை ஃபவுண்டன் ஆக்டிவாக இருக்கும். அதோட எரப்ஷனை நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருக்காங்க. சர்ச் பண்ணி பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த பேசினில் நம்ம நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸை அப் க்ளோஸில் பார்க்கலாம். எல்லாமே வேறு வேறு கலரில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொதிக்கிற மட். இது போர்சலின் பேசின். ஏதோ வேற்று கிரகத்து லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருக்குதுல்ல? அன்றைக்கி ஈவினிங் பார்க்குக்கு வெளியே ஸ்டே பண்ணோம். நம்ம விஷ்ணு கேம்ப் ஃபயரில் மார்ஷ்மெலோவை டோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஃபவுண்டன் பெயிண்ட் பாட்ஸ் ட்ரையலுக்கு போனோம். இங்கே ஒரு லேடியை பைசன் முட்டிடுச்சுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அகைன், stay away from bisons. இன்னும் நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், கொதிக்கும் மட். அடுத்து முதல் நாள் டாப் வியூவில் பார்த்தோமே, அந்த கிராண்ட் பிரிஸ்மெட்டிக் ஸ்ப்ரிங்க்கு போனோம். இங்கே இருந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு தான் சொல்லணும். இங்கே இருக்கிற போர்ட் வாக்கில் நடந்து சுற்றி பார்க்குறது இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கிராண்ட் பிரிஸ்மெட்டிக் ஸ்ப்ரிங்க்கு முன்னால் இருக்கிறோம். மேலே இருந்து பார்த்ததை விட பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜைஜெண்டிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரெயின்போவில் இருக்கிற விப்ஜிஆர் கலரை அப்படியே இங்கே பார்க்கலாம்.
இதுக்கு மேலே பைசன்ஸ் நடந்து போன ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. எத்தனை உள்ளே விழுந்துச்சோ தெரியல. அட சும்மா சொன்னீங்க, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. அடுத்து பக்கத்தில் இருந்த பிளாக் சாண்ட் பேசினுக்கு போனோம். மேலும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், மேலும் இயற்கையின் அற்புதமான ஓவியங்கள். அடுத்து ஓல்ட் ஃபெய்த்ஃபுல் கெய்சரை பார்க்க போனோம். இது எல்லோ ஸ்டோனில் இருக்கிற அனதர் ஹைலைட்டான பிளேஸ். இந்த கெய்சர் ஸ்டீம் போட் கெய்சர் மாதிரி இல்லை. இது எப்போ எரப்ட் ஆகும்னு ரீசனபிளாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேர் ஓல்ட் ஃபெய்த்ஃபுல். 35 minutes to 2 hours உள்ள எரப்ட் ஆகும். விசிட்டிங் சென்டரில் கிளியராக அடுத்த எரப்ஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு பிடிச்சி உட்காந்துட வேண்டியதுதான். இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் இது 120 அடி உயரம் வரைக்கும் போகிற ஜெட் ஃபவுண்டன். அடுத்த நாள் வெஸ்தம் கெய்சர் பேசினுக்கு போனோம். எல்லோஸ்டோன் லேக்கை ஒட்டி கலர்ஃபுல்லான ஹாட் ஸ்ப்ரிங்ஸை பார்க்க அற்புதமாக இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு பக்கத்தில் இருக்கிற கிராண்ட் டேட்டன் நேஷனல் பார்க்குக்கு போய் ஸ்டே பண்ணோம். அடுத்த நாள் கிராண்ட் டேட்டானில் இருக்கிற ஹிடன் ஃபால்ஸுக்கு 2.5 மைல் ஹைக் போனோம். லூயிஸ் லேக்கை ஒட்டி பியூட்டிஃபுல்லான ஹைக். ஹைக்கோட எண்ணில் ஹிடன் ஃபால்ஸ். திரும்ப வரும்போது போட்டில் வந்துட்டோம். டைம் இருந்தால் கிராண்ட் டேட்டனில் கண்டிப்பாக 2 to 3 days ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லோ ஸ்டோன் அளவுக்கு ட்ராமேட்டிக்கான லேண்ட்ஸ்கேப் கிடையாதுங்க, பட் ஸ்டில் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல். நீங்கள் நார்த் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லோ ஸ்டோனுக்கு போயிட்டு வாங்க. லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.